தனியார் மருத்துவமனையில் பெயிண்ட் அடிக்கும் பணியின் போது கிரேன் சரிந்து மின்கம்பி மீது விழுந்ததால் 2 பெயிண்டர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பரத் வழங்க கேட்போம். பரத், இந்த சம்பவமானது எப்படி நடந்தது? உயிரிழந்த நபர்கள் யார்? விரிவான தகவல்கள் என்ன? நாமக்கல் திருச்சி சாலையில் ஸ்ரீ தர்ஷன் மருத்துவமனை கடந்த 2.5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையானது புதிதாக கட்டப்பட்டுள்ளதால் கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசு பணியானது கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையின் 4வது மாடியில் இன்று காலை ராட்சத கிரைன் மூலம் வர்ணம் பூசுவதற்காக எருமப்பட்டியைச் சேர்ந்த சுகுமார், ஜோதி, முகேஷ் கண்ணா ஆகிய 3 பேரும் கிரைனில் உள்ள அந்த தொட்டியில் நின்றவாறு மேலே செல்லும் போது கிரைன் நிலை தடுமாறி கீழே சரிந்து விழுந்தது. அப்போது கீழே சென்ற மின்கம்பி மீது கிரைன் சரிந்து விழுந்ததில் தொட்டியில் இருந்த 3 பேரும் மின்சாரம் பாய்ந்தது. இதில் தொழிலாளர்கள் சுகுமார், ஜோதி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் மின்சாரமானது நிறுத்தப்பட்டது. பின்னர் காயமடைந்த முகேஷ் கண்ணாவை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.